கருணை செய்த தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாரும் வாயை திறந்து இன்னும் ஒரு சில நிமிடங்கள் போனா, ஒரு சில மணித்துளிகள் போனா நம்ம புதிய மாதத்தை காணப்போகிறோம். வாயை திறந்து எல்லாரும் வாயை திறங்க. ஹல்லேலூயா. எங்களை இம்மட்டும் இனி நடத்தி வந்தீரே, இம்மட்டும் எங்களை தாங்கினீரே, இம்மட்டும் சுமந்தீரே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீரேன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா 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 எல்லாரும் வாயை திறங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழுப்படுத்தி நடத்தும்படியாக இம்மட்டும் என் தேவன் இந்த 2025 வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் காண செய்து இம்மட்டும் தேவன் நடத்தி வந்த கிருபைகளை நினைவு கொண்டு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த நாளின் ஆராதனை முழு துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னமாளுகை செய்யும்படியா வருகிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியா நம்மளுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை வருகிற மாதத்தில் தேவன் கட்டளையின்படியாக இந்த நாளின் ஆராதனையில் தேவன் நாம மாத்திரம் மகிமைப்பட நம்ம பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிப்பார் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? காருங்க, ஒரு சில பாடல்களை நம்ம பாடுவோம். கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடலாமா? கரங்களை தட்டி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே அப்படின்னு பாடல நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். எல்லாரும் வாயை திறந்து கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, ஆதரிப்பா. சேர்ந்து பாடுவோமா? சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். சேர்ந்து வருமானப்பட்டவர்களாய். தாயும் கைவிட்டாலும் நம்மை ஆத்துக் கொள்வார், பாரத்தை வைத்து விடு. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. அவரே நம்மை ஆதரிப்பார்,
கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. சத்தத்தை உயர்த்தி அவரே நம்மை ஆதரிப்பார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு, நம் வாழ்வை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அதிசயம் செய்வார், என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். அவரில் மகிழ்ந்திருப்போ, விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். அவர் மாத்திரமே நம்மளுக்கு எல்லா காரியத்திலிருந்தும் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஓஹோ தேவனுக்கு. சேர்ந்து கரங்களை தட்டி நான் பாடுவதை காட்டிலும் நீங்க சத்தத்தை உயர்த்தி பாடினா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜென்சைல எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க பார்க்கலாம். உயர்த்து உற்சாகத்தோட இன்னும் ஒரு 45 மினிட்ஸ்ல முடிக்க போறோம். ஆனந்த துனியாய் உயர்த்துவே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. இன்னும் சத்தத்தை உயர்த்தி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சுற்று. அவர் நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். நீதியின் தாங்கியே சத்தத்தை கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. சத்தத்தை ஏத்தி பாடுவோமா? வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலத்தை படைத்தவர், அற்புதம். கரங்களை தட்டி அகிலம் படைத்தவர், யுத்தத்தை வல்லவர், மீட்பர் ஜெயிக்கி என் இயேசு ஜெயிப்பார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம்
சத்தத்தை வேத்துக்கு பார்க்கலாம். எல்லாரும் வாயை திறந்து வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு சத்தத்தை வேத்தி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் நம்பிக்கை தேவன் நன்மைகள் அளிப்பவர். அவர் நன்மை செய்கிறவராய் பூமியை சுற்றி திரிகிறாரே. என் தேவச்சனமே, உனக்கு நன்மை செய்ய வல்லவர். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே படுத்துவார். ஜெயம் கொடுக்கும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும். சத்தத்தை வைத்து பாடுவோமா? வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என் மேல மனதுருக்குங்கப்பா சொல்லுங்க. என் கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. என்னை காப்பவர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்குவ கரங்களை தாட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடா ஓடிஸ்தோ. முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுங்க. முடியாதவர்கள் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஜெப வீரர்களாய் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கோலியாத்தை முறியடிப்போ இயேசுவின் நாமத்தினா. கோலியாத்தை முறியடிப்போ இயேசுவின் நாமத்தினா. விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். செத்த தேவத்தை விசுவாச எல்லாரும் வாய திறந்து பிசாசை வென்றிடுவோம். வருகிற மாதத்துல வெற்றி கோடி. கரங்களை தட்டி பாடுமா? வீரநாடை நடந்திடு என் அழைத்தவர் உண்மையுள்ளவர். பிடித்திடுவோம் நாம் வீரநாடை நடந்திடுவோம். ஒரு விசை சத்தத்தை வெற்றி கோடி பிடித்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. கலப்பையில் கை வைத்துட்டோ நாம் திரும்பி. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க திரும்பி பார்க்க போறதில்லை. கை வைத்துட்டோ நான் திரும்பி பார்க்கமா. கரங்களை தட்டி பாடுவோமா? வெற்றி கோடி ஓ நாம் வீரநடை நடந்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தாமே கோடி பீடிப்பா. எனக்கு முன்பாக என் தேவன் செல்லுவார். ஆவிதானே கோடி பீடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி நாம் வீரநாடை பாடுவோமா? வெற்றி கோடி பீடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். கடைசியாய் சத்தத்தை வெற்றி கோடி நாம் வீரநாடை
சத்தத்தை உயர்த்தி வெற்றி கொடி. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட ஈடுபட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஜெப வேலைக்குள்ளாக கடந்து வர போகிறோம். மகிமைப்படுத்துவோமா? இந்த புதிய மாதத்திற்குள்ளாக என் தேவன் உங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக இந்த புதிய மாதத்தில் என் தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா நாட்களிலும் எல்லா நிமிடங்களிலும் எல்லா நொடிகளிலும் என் தேவன் கரம் பிடித்து நடத்த போகிற கிருபைகளுக்காக கரங்களை தட்டி என் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படி உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதத்திற்குண்டான வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் உங்களுக்கும் சபைக்கும் அடியனுக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 855ஆம் பக்கத்தில் இருக்குது. 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை என் தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய், இந்த மார்ச் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கும் சபைக்கும் அடியனுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். வாசிங்க. அவர் என்னை நோக்கி நீ என் தாசன். இந்த நாள்ல கவனிங்க. அவர் இந்த புதிய மாதத்தின் புதிய துவக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறதான தேவச்சனமே, அவரே ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. அல்பா ஒமேகானா, துவங்குகிறவரும் அவரே முடிக்கிறவரும் அவரே என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்டவர் உங்களை நோக்கி நீ ஏன் தாசன். வாட் இஸ் மீன் பை தாசன்? சொல்லுங்க. ஓ மகளோ, இது என் பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள் காலவேளையிலே தேவன் சொல்லுகிறார், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். என்ன அர்த்தம் மகிமைப்படுவேன்னா? வாட் இஸ் மீன் பை மகிமைப்படுவேன்? உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? உங்கள் மகிமைப்படணும்னா எப்படி சொல்லுவாங்க? என் பையன் பாஸ் ஆயிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீண்ட நாளா ஜெபித்த என் மகன் வெற்றி சிறந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீண்ட நாளாய் காத்திருந்த காரியங்கள் இந்த மாதத்துல கை கூடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதன் நிமித்தம் நீங்க தேவனை உண்மையாய் துதிக்க போறீங்க. அதனால என் தேவன் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. 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 நீங்க மகிமைப்படுத்த படுத்த படுத்த உங்கள் நிமித்தமாய் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தேவனை பார்ப்பாங்க. அதன் நிமித்தமாய் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் உங்களை பின்தொடரும். அதை பார்த்து என் மகள் இந்த நாளில என் நிமித்தமாய், என் காரியத்தின் நிமித்தமாய் என்னில் மகிமைப்படுகிறான்னு சொல்லி தேவன் பரலோகத்தில் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது உள்ள நிறைய காரியங்கள் இருக்கு. எந்த தகப்பனும் தோல்வி அடையதுல சந்தோஷப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. எந்த தாயும் கெட்ட பேர் வாங்குறதுல சந்தோஷப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஒரு மகளா இருந்தாலும் எந்த ஒரு மகனா இருந்தாலும் தாம் பிள்ளை கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. உண்மையான தாயா இருந்தா, தகப்பனா இருந்தா. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க இங்க கவனிங்க. ஆண்டவர் உங்களில் மகிமைப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நாம என்ன பண்ணணும்? அவருடைய பிள்ளையா இருக்கணும். முதல் காரியம் அந்த வசனத்திலே நீ என் தாசன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்றார், இஸ்ரவேலே. ஆமென். இஸ்ரவேலா இருக்கணும். ஆமென். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு காரியத்தை அதிலே சொல்லியிருக்கிறாரு. அதை காட்டில ஒரு ரெண்டு காரியத்தை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். அந்த 48ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபே யாருன்னா, தேவனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, தேவனால் மீட்கப்படுவதற்கு முன்பதாக யாக்கோபாய் இருந்த நாம், அவர் நம்மளை அழைத்திருக்கிற இஸ்ரவேலே. எப்போ அழைத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எப்படி மாறுறோம்? இஸ்ரவேலா மாறுறோம். இங்க கவனிங்க. நீங்க சும்மாலாம் வரல.
உங்களை அழைத்ததுனால தான் இங்க இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு. என்ன பண்ணணும் இந்த மாதத்துலன்னா அவருக்கு செவி கொடு. அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எப்படி நம்மளை அழைத்திருக்கிறார் பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணினேன். அவர்தான் நம்மளை இந்த இடத்துக்கு வர பண்ணிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இம்மட்டும் என் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இம்மட்டும் எல்லா பிரச்சனைகள் மத்தியில எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த நிலைமையில கொண்டு வந்து நிற்க வைத்தது என் தேவன் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தான் அவனை வர பண்ணினேன், இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததும் நான் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப புரிஞ்சுக்கோங்க, தகப்பனும் தாயும் நம்மளுடைய கரத்தை பிடித்து எப்படி பாதுகாப்பாய் நடத்தி வருவார்களோ அதே போல என் தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாய் இம்மட்டும் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அவர் கரம் பிடித்தவர் கைவிடுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தான் உங்களை அழைத்தார். ஆமென். அவர் நிமித்தமாய் தான் நீங்க பிறந்தீர்கள். அல்லேலூயா. அவர் நிமித்தமாய் தான் இப்போ வரையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த மாதத்துல அவருடைய தாசனாய் இருந்து இஸ்ரவேல் பிள்ளைகளாய் இருந்தீங்கன்னா தேவன் உங்கள் நிமித்தம் தேவன் மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காரியம் அவருக்கு செவி கொடுக்கணும். இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க 14ஆம் வசனத்தை. நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். இப்போ கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வார். போதுமா? இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் செவி கொடுக்கணும், இரண்டாவதா அவருக்கு சித்தமானதை மாத்திரம் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. ஃபர்ஸ்ட் செவி கொடுக்கணும், இரண்டாவது சித்தமானதுன்னா அவருக்கு எது விருப்பமோ அது மட்டும் தான் செய்யணும், அவருக்கு விருப்பம் இல்லாததை செய்யக்கூடாது. எடுத்து வாசிங்க. இதுக்கு ஒத்து காரியமாய் 16ஆம் வசனத்தை 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் என் சமீபத்தில் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா பிரியமானவனாய் தேவனுக்கு முன்பாக நடக்கணும்னா கவனிங்க. இப்போ அருமையான பிள்ளைகள் நம்மளுக்கு பிரியமா இருந்தாங்கன்னா அவங்களை எப்பவுமே நம்ம கண் பார்வையில வச்சுட்டு இருப்போம். அல்லேலூயா. அதே தான் இங்க என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். ஆமே. இருக்கிற இடத்துல இங்க மாத்தணும். ஆமே. எப்படி சிசிடிவி 24/7 சிசிடிவி எப்படி வாட்ச் பண்றாங்களோ அப்படி என் தேவன் உங்களை பார்க்கிறவராய் மாறுவார். அல்லேலூயா. அப்பதான் நீங்க பிரியமானவனாய் மாறுவீங்க. எப்ப பிரியமானவனாய் மாறுவீங்கன்னா தேவனுக்கு சித்தமானதை செய்யும் போது. அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ முதலாவது காரியம், எப்போ தேவன் உங்களில் மகிமைப்படுவார்னா, மகிமைப்படுறதுனா சும்மா இல்ல, வெற்றி அடைந்து நீங்க சந்தோஷப்படும் போது தான் தேவன் அங்க சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, ஹalleluya. ஒருவர் நிமித்தம் அந்த தேசத்தை நான் அடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. கவனிங்க, ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உங்களில் ஒருத்தர் கஷ்டப்பட்டா கூட உங்கள் நிமித்தமாய் அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இப்பயும் ஏன் இந்த உலகத்தை அழிக்காம இருக்கிறார்னா, ஒரு நீதிமான நிமித்தமாய் இந்த உலகத்தின் ஜனங்களை அழிக்காம இருக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அப்போ அவருடைய சித்தம் என்னன்னா, எல்லாரும் மனம் திரும்பி எல்லாருமே பாவிகளாய் இருக்கிறதை காட்டிலும் அவருடைய பிள்ளைகளாய் மாறி பரலோக ராஜ்யத்தில் சேருவதுதான். ஆமென். அப்போ புரிஞ்சுக்கோங்க, நீங்க துக்க முகத்தோட, நீங்க சந்தோஷம் இல்லாம, நீங்க பண கஷ்டத்தோட, நீங்க எதுலையுமே ஜெயிக்காம உட்கார்றது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆமென். அப்போ இந்த மாதத்துல என் தேவனுக்கு நீங்க நல்ல ஒரு தாசனாய் மாறி இஸ்ரவேலராய் இருக்கும்போது இந்த மாதத்துல உங்களை வெற்றி அடைய செய்து உங்களுடைய பண கஷ்டத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, எல்லா காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து அதன் நிமித்தம் நீங்க சந்தோஷம் அடையதை பார்த்து என் தேவன் உங்களுக்குள்ள சந்தோஷமாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முதலாவது காரியம் செவி கொடுக்கணும், ரெண்டாவது அவருக்கு சித்தமானதை செய்யணும். அப்போதுதான் என்ன நடக்கும்? 17ஆம் வசனத்தை வாசிங்க. 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யார் அவரு? எப்போ நீங்க செவி கொடுக்கிறீங்களோ, எப்போ அவர் சித்தமானதை நீங்க செய்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு பிரயோஜனமானதை தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் நம்ம எதா இருந்தாலும் செய்வோம். ஆமென். நம்ம சொல் பேச்சை கேட்கிற பிள்ளைகளுக்கு தான் நம்ம எதுனாலும்
செய்வோம். அதே தான் இங்க சொல்ற, செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கும் சித்தமான பிள்ளைகளுக்கு தான் நடக்க வேண்டிய பிரயோஜனமானதை. இதுல போனா நீ மாட்டிக்குவேன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஆண்டவர் எச்சரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல போனா நஷ்டமாவும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எச்சரிப்பார். எப்போனா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சித்தமானதை செய்யும் போதுதான். ஆமென். உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் அவருடைய தாசனாய் இஸ்ரவேல் பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் உங்களில் மகிமைப்படுகிற வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி கண்களை மூடி எல்லாரும் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய தாசனாய் அவருடைய பிள்ளையாய் உங்களை பாவித்து அவர் இஸ்ரவேல் ஜனமாக நம்மளை மாறும்போது அவர் உங்களில் மகிமைப்படும்படியாக கரங்களை தட்டி இந்த மாதத்தில் தேவன் நடத்தும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்து. 2025 வருஷத்தின் 3ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே நீர் எங்களில் மகிமைப்படும்படியாக இந்த மாதத்தில் எங்கள் கூட இருந்து நீங்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் எங்கள் கண் காணவும் ஆண்டவரே எங்களுடைய வாய்களினாலே உம்மை மகிமைப்படுத்தும். அதன் நிமித்தம் நீ பரலோக ராஜ்யத்தில் நீர் மகிமைப்படும்படியாக நீ கிருபை பாராட்டுவீராக. உங்களுடைய செவிகள் ஆண்டவரே சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் உங்களுடைய சித்தத்திற்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம், எல்லா பணத்தவிகள், பொருத்தவிகள், சரீர சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றும் நீர் அபரிதமாய் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. சந்தோஷம் உண்டாகட்டும். தெய்வீக பலன், சுகம், ஆரோக்கியம் உண்டாவதாக. பலதரப்பட்ட மக்கள் மேல பேசுகிற ராஜா வருகிற நாட்களில் வந்து சாட்சியோடு நிற்கும்படியாக கிருபை பாராட்டு. நீரே ஆசீர்வாதம். மீட்பிரேசு முடிச்ச நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் சதா காலம் நம்ம கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.